ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தின் கைமணம். இன்றைக்கி ப்ரீத்தின் கைமணத்தில் அதிரசம் எப்படி செய்யலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நீங்கள் முதல் முறையாக என்னோடய சேனலை பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரசம் செய்கிறதுக்கு தேவையான பச்சரிசி 1 கிலோ பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம இதை மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது 20 நிமிஷம் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரிசி வந்து எடுத்தால் நம்ம கையில் ஒட்டணும். அதுதான் இதோட பதம். இப்போது இந்த பதத்தில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு க்ரோஸாக அரைச்சிடலாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ பாருங்கள், இது திரியாக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவை. இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஈரம் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அமுத்தி வச்சிடணும். இப்போ நம்ம பாகு காசுறதுக்கு வெல்லம், 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம், அதுதான் இதோடைய குவான்டிட்டி அளவு. ஸோ இப்போ வந்து நம்ம 3/4 கிலோ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். அதாவது கரைச்சி வடிகட்டி எடுத்துடலாங்க. இப்போது வடிகட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வடிகட்டுறது எதுக்காகனா அதில் இருக்க தூசு துரும்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தாங்க. வடிகட்டிட்ட பிறகு இது ஒரு பாகு காசணும். அதாவது ஒரு உருட்டு பதம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வரணும். அதாவது இந்த மாதிரி தண்ணியாக ஓடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் பாகு ரெடி ஆகலை. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம வந்து பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பதத்தில் நம்ம மாவு போட்டுடலாம். ஸோ மாவு போட்டுடலாம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி சுக்கு ஏலக்காவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நம்ம ஆட் பண்ணி கலரிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவு சேர்த்துட்ருக்கேன். இது வந்து இந்த மாவு போடுறதுக்கு ஒருத்தர் போடணும், ஒருத்தர் கிளறி விடணும். இங்கே யாரும் இல்லாதனால நானே தான் மாவு போட்டு கிளறிட்டுருக்கேன். ஸோ அப்போ ஒரு கரண்டியாக எடுத்து போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம். இது உள்ளே வந்து உருண்டையெல்லாம் ஆகாதபடிக்கு நைஸாக கிளறிடணும். ஸோ இந்த மாதிரி கிளறிட்டு நெய் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து எதுக்காகனா மேலே இருக்கிற மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா இது மறுநாள், இன்றைக்கி மறுநாள் நான் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு பால் கவரு இல்லைன்னா இலை எடுத்துக்கலாங்க. இதை மாதிரி மெலிசா ஓரளவுக்கு மெலிசா தட்டி நம்ம எண்ணெய் காய வச்சு, மிதமான சூட்டில் எண்ணெய் காய வச்சு ஒன்றா பொரித்து எடுத்துடலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், எப்படி ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இது வந்து 2 கரண்டி வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஈஸியான வெள்ளை அதிரசம் நம்ம வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இது நம்ம கடையில் தேடி போய் நம்ம வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரே ஒரு பதம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுவும் நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நானும் அபயம் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இது வந்து மறுநாள் ஆற வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க.